அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்றார். ஆமென். 8வது வசனத்தில் சொல்ல, சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். ஆமென். இப்ப இதுல முதல் காரியம், இவன் கேட்டதுனால அவர் எழுப்பி விட்டாரா இல்ல அவர் பார்த்து எழுப்பி விட்டாரா? ஆண்டவர் என்னை குணப்படுத்தும், என் கையை நீட்டுங்க ஆண்டவர் இப்படி சொல்லி அவன் கேட்டு எழுப்பினாரான்னு பார்த்தா இல்ல. கூட்டத்தின் நடுவுல அவன் ஒரு ஜெபம் கூட செய்யல. அவன் சும்மா எல்லாரையும் போல வந்து உட்கார்ந்து இருக்கான். ஒரு ஓரத்துல கூட்டத்தின் இடையில உட்கார்ந்து இருக்கிற அவனை திடீர்னு அந்த கூட்டத்தின் நடுவில் அவனை மாத்திரம் எழுப்பி நிறுத்துகிறார். அவனை எழுப்பி நிறுத்து, நீ நடுவே நில்லுன்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்துட்டு, கர்த்தர் ஏதோ நீ என் லைஃப்ல செய்ய போறார், ஏதோ ஒன்று செய்ய போறார். ஆமென். பல காரியத்துல விசுவாசம் என்பது நமக்குள் நாம் துவங்கினது அல்ல, கர்த்தர் தான் எனக்குள்ள அதை துவக்கி இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சில காரியத்திற்காய் நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். இந்த காரியம், ஏன்னா நமக்கே சில காரியங்களை குறித்து ஒரு முடிவு தெரியும், இனி இந்த காரியத்துல எனக்கு என் வாழ்க்கையில நடப்பதற்கு இது வாய்ப்பே இல்லை. இந்த வாலிபன் அல்லது இந்த சகோதரன் இயேசுவின் இடத்துல ஏன் இதை எனக்கு குணமாக்குங்கன்னு அந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணலன்னா அவனுடைய நம்பிக்கை என்ன, இனி இந்த கை நீளுவதற்கு வாய்ப்பே இல்லை. பல காரியத்தை நாம ஜபிக்கிறத விட்டுருவோம். ஏன் விட்டுருவோம்னா, இனி இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்பொழுது இவன் கேட்டதினால, இவன் ஜெபித்ததினால எல்லா நடுவில் அவனை எழுப்பி நிறுத்தினது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய, இதை என்னால செய்ய முடியும், நான் செய்வேன் என்கிற அந்த நிச்சயத்தோட அவனை எல்லா நடுவில் எழுப்பி நிறுத்தினார். இதே போலதான் பல காரியங்கள் ஜெபிக்கிறது நிறுத்தின காரியத்தை தான் கர்த்தர் என்னை பலர் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி, நான் இதை செய்வேன் என்று சொல்லி என்ன சில சிச்சுவேஷன்ல நிறுத்தி வச்சிருக்கிறார்னு நிற்கிற பிள்ளைங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க நிற்கிற சில சிச்சுவேஷன், ஒரு விசுவாச பாதை இருக்குதுல்ல, கர்த்தர் செய்வாருங்கிற நிச்சயத்தோட, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவாருங்கிற நிச்சயத்தோட சில ட்ராக்ல பல ஆண்டுகளா இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம், பல நாட்களா இருக்கலாம், சில வாரங்களா இருக்கலாம். ஏன் இன்னும் இந்த விசுவாச பாதையில நீ நிக்கிறேன்னு கேட்டா நீங்க சொல்ற பதில் ஒன்னாதான் இருக்கும், நான் நிக்கல, என்ன நிக்க வச்சிருக்கிறான். இந்த கூட்டத்தின் நடுவில் நீ ஏன்பா வந்து இப்படி நிக்கிறேன்னா அவன் சொல்லுவான், நான் நிக்கல, என்ன அவர் நிக்க வச்சார். எத்தனை பேர் இந்த நிச்சயத்தோடு சொல்ல முடியும்? சில இடத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். சில விசுவாசத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். சில நம்பிக்கையில் நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை எழுப்பி நடுவில் நிறுத்தும் போது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கும்னா, நிறுத்தினவர் உடனே எனக்கு அற்புதம் செய்வார். இதுதான் நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கையா. இதே போல ஜெபாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும் போது திடீர்னு ஒரு கூனியாகிய ஒரு ஸ்திரியை பார்த்தார். அந்த ஸ்திரியை பார்த்ததுமே வந்து தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்துட்டாள். அவளுக்கு இம்மிடியேட்டா அற்புதம் நடக்குது. ஆனா இவனுக்கு அப்படி அல்ல. இவனை எல்லார் நடுவிலும் முதல்ல நிறுத்துகிறார், எல்லாரும் பார்க்கிறது போல. ஆமென். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை பேர் அவன் குறைய பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அவர் அவனை நிறுத்தின பிறகு இப்ப எல்லா கண்ணை யாரை பார்த்திருக்கோம்? சில விசுவாச பாதையில நாம நிற்க துவங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய குறை ஒரு சின்ன சர்க்கிள்ல தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தருக்காய் நிற்க 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 இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுது பாஸ்டர், என் சூழ்நிலை என்ன, என் குறை என்ன, என் பலவீனம் என்ன, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது இன்னைக்கு ஊருக்கே தெரியுது. சூம்பின கையை உடையவனை எழுப்பி எல்லார் நடுவில் நிறுத்துறான். இந்த ஆலயத்துல வந்து எல்லாரும் அவனை தான் கவனிச்சிருப்பாங்களா கேட்ட கிடையாது. அவன் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை அவனை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப கர்த்தர் எப்படி பார்க்க வைக்கிறார்னா, எல்லா கண்ணும் அவனையே போக்கஸ் பண்ண வைக்கிறார். எப்படி போக்கஸ் பண்ண வைக்கிறார்? அவன் குறையோட
ஹல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பல கண்கள் பார்க்கிறது போல இன்னைக்கு உன்னை குறையோடு கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அதே கண்கள் நடுவில் கர்த்தர் உன்னை நிறைவாய் நிறுத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இது என் கர்த்தருடைய செயல், இது கர்த்தர் செய்வார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி விசுவாசத்தோட, காரணம் நீங்க நிக்கல, கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார். நீ அல்ல, கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி நடுவில் நில் என்று சொல்லி கேட்காதவனை பிடிச்சு நிறுத்தி அற்புதத்தை உடனே செய்வார்னு பார்த்தா உடனே செய்யாம எல்லா கண்களும் அவர் குறைய பார்த்துட்டே இருக்குது. இப்ப அவனை நிக்க வச்சுட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யாம சுற்றி இருக்கிறவங்களோட பேசிட்டே இருக்கிறார். ஏன் ஆண்டவர் என்னை நிக்க வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது செய்வீங்க செய்வீங்க செய்வீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அதான் சொன்னேன், சிலருக்கு கர்த்தர் உடனே செய்வார், சிலருக்கு கர்த்தர் தாம் குறித்த நேரத்தில் செய்வார். ஆமா, அவர் குறித்த நேரத்தில் செய்வதற்காக என்னை நிறுத்தி வச்சிருக்கிறான்னா எனக்கு நடக்கிற அற்புதத்தை தாண்டி அவர் நினைச்சது ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடக்க போகுது. ஆமென். இவன் நிறுத்துவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள். ஆமென். 7வது வசனத்தில், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இந்த நோக்கத்தோடு இருக்கிற அவர்கள் நடுவில் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து. இப்ப அதை அறிந்து அவனை நிறுத்துறார். இந்த இடத்துல இப்ப 2 காரியம் சந்திக்க போறோம். 1 அவனுடைய காரியம், 2 அவருடைய காரியம். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் பலனா சொல்றேன். உங்க லைஃப்ல நடக்க போறது உங்க காரியம் மட்டும் இல்ல, அவருடைய ஒரு காரியமா நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசித்து நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? ஆமே. சிலருக்கு கத்தர்த்து ஆமே எதிர்பார்த்த நேரத்தில் செய்யாம கொஞ்சம் தாமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க காரியம் நடக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில நடத்த போகிறார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. 2 விஷயம். 1 அவருடைய விஷயத்துல ஒரு காரியம் இங்க நடக்கணும். சுத்தி இருக்கிறவங்க அவரை குறித்து ஒன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அதன் நடுவில் இவனை கர்த்தர் நிறுத்துறார். ஹல்லேலூயா. சில சொந்தங்கள் நடுவில், சில உறவுகள் நடுவில், சில குடும்பத்தின் நடுவில், சில ஊர் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் உன்னை இப்படி நிறுத்துறதுக்கு ரீசனே உனக்கு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, அந்த ஜனத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? என் நிமித்தமாய் என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் யார் என்பதை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க, அவர் யார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஏன் கொஞ்சம் லேட் பண்றாருன்னு தெரியுதா? இப்ப ஏன் கொஞ்சம் தாமதிக்கிறாரு தெரியுதா? அவரை குறித்து சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நினைவு இருக்குது. ஆமென். அந்த நினைவுக்கு அவர் சிலதை செய்யணும். அதை செய்யறதற்கு கர்த்தர் யாரை பார்க்கிறார்? இவனை பார்க்கிறார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவரை குறித்து ஒரு நினைவு இருக்குது. அந்த நினைவை சரிப்படுத்த உங்களை கர்த்தர் பார்த்து உங்களை அதை நடுவில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி தைரியமாய் சொல்ல முடியும்? என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறார் நம்புறவங்க. ஜீசஸ் ஜீசஸ். என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்ள. அதனாலதான் நான் கேட்ட நேரத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த காலத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த சூழலில் அவர் செய்யல. இன்னைக்கு எல்லாமே எனக்கு மாறுதலாக தான் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற கண்கள் எனக்கு என்ன நடக்குமோ பார்த்துட்டு இருக்குது. எஸ், இதன் நடுவில் தான். ஓ அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு பலனா என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நிறுத்தினவர் மறந்து
போகல. அவருடைய கிரியை வெளிப்படும், அவருடைய அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையிலும் நடக்கும், அவர் நினைத்த காரியமும் நடக்கும். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகள் அதினதின் காலத்தில் செம்மையாய் எனக்கா செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் செம்மையாய் எனக்கா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கைகள் குறுகல, உங்க கைகள் Rabala shakata ribana handal re lekha ramo shikata ramana handal ribala kada lebro mama shiatala rekha leda ramana handal rekha bo shiatala rama yedu milla umma kuda yesuva உங்களை நிறுத்தினவர் யார் என்பதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நிறுத்தினவர் யார் என்பதை. இவனை நிக்க விட்டார்ல ஆண்டவர், நிக்க விட்டு அவர் பேசிட்டே இருக்கிறார். பேசிட்டு இருக்கும் போது இவன் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான் தெரியுமா? உட்கார்ல நின்றுட்டே இருக்கிறான். என்ன ஆண்டவர் என்ன நிக்க விட்டு நீங்க பேசுங்க, போங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு உட்கார்ல. நீங்க எப்ப செய்ய தோணுது அப்ப என்ன திரும்ப எழுப்புங்க, நான் நிக்கிறேன். இல்ல, என்ன ஒரு விஷயம் நிக்க விட்டுட்டார்னா நான் நின்றுட்டே இருப்பேன், நான் நிற்பேன். அவன் ஏன் நின்றுட்டு இருக்கிறானா, அவனுக்கு அவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கு. என்னை வச்சு டெஸ்ட் பண்ண அல்ல கர்த்தர் என்னை எழுப்புனது, என் லைஃப்ல ஏதோ செய்யதான் கர்த்தர் என்னை எழுப்புனது. சபையே, ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கட்டும். டெஸ்ட் பண்ற தேவன் இல்ல. ஆமென். சிலதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சக்சஸ் ஆனா ஓகே, இல்லைன்னா முடிஞ்சு. ஆமா, இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறவர் இல்ல. அவர் ஒண்ணு செய்ய துவங்கிட்டார்னா அது சக்சஸ்ஃபுல்லா தான் கர்த்தர் முடிக்க வைப்பார்னு நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.